பல்லாவரம் திரிசூலத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை வழக்கில் 2 சிறார் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு 7 பேர் சிறையில் அடைப்பு. சிறுவயது முதலே நண்பர்களாக சுற்றிய நிலையில் யார் பெரிய ரவுடி என்கின்ற போட்டியில் இரட்டை கொலை செய்துள்ளதாக பிடிபட்டவர்கள் வாக்குமூலம். சென்னை பல்லாவரம் அடுத்த திரிசூலம் பகுதியில் நேற்று அதிகாலை ஆட்டோ இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று குடிசை வீட்டில் தூங்கிய முடிச்சூரை சேர்ந்த 23 வயதான ஆறுமுகம் மற்றும் 17 வயதான சதீஷ் ஆகிய இருவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. இதுகுறித்து பல்லாவரம் போலீசார் 4 தனிப்படை அமைத்து விசாரணை செய்த நிலையில் முடிச்சூர் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 22 வயதான ஸ்ரீஹரி, பிரசாத் என்கின்ற 20 வயதான அப்பு, 25 வயதான சரண்குமார், 20 வயதான ராஜ், 26 வயதான புவனேஷ், 23 வயதான சூர்யா மற்றும் 2 சிறார்கள் உள்ளிட்ட 9 பேர் பிடிபட்டனர். இதில் விசாரணை செய்த பல்லாவரம் போலீசார் கொலையுண்ட ஆறுமுகத்தின் மேல் ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் ஒரு கொலை வழக்கும், பேர்க்கின்கரணை பகுதியில் அடிதடி வழக்கு ஒன்றும் உள்ளது. மேலும் முடிச்சூர் பகுதியில் உள்ள தீபக் உள்ளிட்டோர் சிறுவயதில் முதலே ஒன்றாக பழகிய நபர்கள் என்றாலும் ஆறுமுகம் தரப்பினர் தீபக் வீட்டை தாக்கி யார் பெரிய ரவுடி என்ற மோதல் வெடித்துள்ளது. இதனால் தீபக் சக நண்பர்களுடன் நேற்று அதிகாலை தூக்கத்தில் இருக்கும் போதே ஆறுமுகத்தையும் அவருடன் தங்கிய சிறுவன் சதீஷையும் வெட்டி கொலை செய்துள்ளனர் என தெரிய வந்த நிலையில் பிடிப்பட்ட 7 பேரை பல்லாவரம் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் 2 சிறார்களை செங்கல்பட்டு அரசு இல்லத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மேலும் தலைமறைவாகி உள்ள முக்கிய குற்றவாளிகளான தீபக், கமலேஷ், பப்ளு ஆகிய 3 பேரை பல்லாவரம் போலீசார் தேடி வருகின்றனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.